Hi students, welcome to Chennai IAS Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெயின்ஸ்ல ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஓகே, மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 ரிசல்ட் தள்ளி போகிறதுனால நிறைய தேர்வர்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகி தீவிரமா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தவங்க கூட ஒரு சோர்வு அடைஞ்சிடுறாங்க. ஓகே, அது இயல்பு தான். ஒரு மனிதன்னா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து பண்ணிட்டு இருக்கும்போது அது வராத பட்சத்துல அவனுக்கு சோர்வு இருக்கதான் செய்யும். ஓகே, எனிவே இருந்தாலும் இருக்கட்டும். ஆனா டிஎன்பிசி ஏதோ ஒரு காரணத்திற்காக அவங்களோட ரிசல்ட் அடுத்த மாதம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அடுத்த மாதம் என்ன சதி வைக்கிறேன், அதாவது செப்டம்பர் மந்த் வெளியிடுறோம். செப்டம்பர் மந்த் நான் நினைச்சேன்னா ஓகே ஒரு செகண்ட் வீக்கோ அல்லது தேர்ட் வீக்கோ ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைச்சா அதுவும் சொல்லுது. செப்டம்பர் மந்த் பப்ளிஷ் அப்படிதான் சொல்லிருக்காங்க தவிர எந்த வீக்கும் சொல்லுது. அப்போ செப்டம்பர் கடைசி வாரம் பப்ளிஷ் பண்ணாலும் நம்ம ஆச்சரியப்படுறது கிடையாது. ஓகேவா? ஓகே, அதுவும் தள்ளி போயிருக்குது. அப்போ சபார்டினேட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அது எழுதுனவங்க அதுக்கும் தள்ளி போயிருக்குது. ஓகேங்களா? இவ்வளவு விஷயங்கள் தள்ளி போடுறாங்க. தள்ளி போடுறதுக்கு ஏதாவது ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். அதை டிஎன்பிசி தரப்புல இருந்து வெளிப்படையா சொல்லலனாலும் தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு ஒரு சில ரீசன்ஸ் ஏதாவது இருக்கலாம். ஏதாவது கேசஸ் ஏதாவது பெண்டிங் ஆகவோ, நம்ம சொன்ன மாதிரி சதீஷ்குமார் கேசஸோ அல்லது ஏதாவது ஒரு ரீசன் அடுத்த எக்ஸாம் வைக்கிறதுக்கு டேட் இதானாலும். ஓகே, எனிவே செப்டம்பர் மந்த் எக்ஸாம் வர பட்சத்துல அக்டோபர் நவம்பர் இந்த மாதிரி டேட்டு கொடுத்து நவம்பர் லாஸ்ட் வீக் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, அதுல கூட எக்ஸாம் நடக்க அதிகபட்ச வாய்ப்பு இல்லை. டிசம்பர் மந்த் எக்ஸாம்ஸ் ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இன்னும் கால்ஃபர் வர வேண்டியது இருக்குது. அதுல ஏதாவது கால்ஃபர் வராம இருந்தா வேணும்னா நமக்கு என்ன நடக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் டிசம்பர் மந்த் நடக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல குரூப் 2 மெயின்ஸ் ஜனவரி வரைக்கும் தள்ளி போகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எனிவே நம்ம படிக்கிற விஷயம் நிறைய டைம் கிடைக்கிறதுனால படிக்கிறத நல்லா படிச்சுக்கலாம். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது கரப்ஷன். தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க. யூனிட் 3 மெயின்ஸ்ல யூனிட் 3ல சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்ல கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை சுற்றி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், அதை எப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி நிறைய டாபிக்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி இந்த டாபிக்ஸ் வீடியோ போடுறோம். ஓகே, நிறைய பேர் கேட்கறது யூனிட் 2 and 3க்கு அதிகமான வீடியோ கேட்டிருந்தீங்க. ஓகே, நம்ம பசங்களா இருந்தாலும் சரி யூடியூப்லயும் சரி. எனவே நம்ம யூனிட் 3, 2 and 3 ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கரப்ஷன் ஒரு ஊழல் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சிலபஸ்ல எந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா பொது வாழ்வில் ஊழல் அந்த மாதிரி வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பொது வாழ்வில் ஊழல் அப்படிங்கிற ஒரு வேர்ட். ஓகே, எனிவே அப்போ இந்த ஒரு வார்த்தையை சுத்தி நம்ம எவ்வளவு விஷயம் படிக்கணுமோ அவ்வளவு விஷயம் படிச்சுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப அதாவது சுத்தி நிறைய விஷயம் படிக்கணும். அந்த விஷயத்துல நம்ம டெப்தா இறங்க வேண்டிய தேவையில்லை. ஓகே, ரொம்ப ஒரு மேம்போக்கான விஷயங்களை படிச்சுக்கணும். ஓகே, எனிவே நான் எது சொன்னாலும் நம்ம ஒரு சிலபஸ்ல எந்த ஒரு வார்த்தை இருந்தாலும் அந்த வார்த்தைக்குன்னு ரெண்டு விஷயமா பிரிக்கலாம். ஒன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு டைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்க ஸ்டாட்டிக் டைனமிக் ரெண்டு இருக்குது. எப்பவுமே எல்லா டாபிக்கும் ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது பெர்மனண்டா ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி என்ன சார் அது ஒரே மாதிரியா இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்கும் அதோட டெஃபினிஷன் படிக்கணுமா? ஓகே, அதோடைய டெஃபினிஷன் விளக்கம் படிக்கணும். அப்புறம் அதோடைய டைப்ஸ் எப்பவும் போல டைப்ஸ் பாவர்ட்டி பார்த்தோம்னா பாவர்ட்டிக்கு டைப்ஸ் பார்க்கணுமா? அதே மாதிரி அதோடைய காசஸ், அது கரப்ஷன் ஊழல் நடக்குன்னா அதுக்கு என்ன காரணம். ஓகே, காரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோடைய விளைவு. ஓகே, நான் சொல்லிட்டேன் விளைவுனா இன்னமும் நம்ம இன்ஸ்டியூட்ல படிக்கிற பசங்களும் ரிட்டன் பிராக்டிஸ்ல என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் பசங்களும் அப்படிதான் எழுதுறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா விளைவு அப்படின்னாலே அதோடைய நெகட்டிவ் எஃபெக்டை மட்டும் எழுதுறாங்க. அப்படி எழுதக்கூடாது. விளைவு அப்படிங்கிற பட்சத்துல அதோடைய பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸும் எழுதணும், நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் எழுதணும். ஓகேங்களா? இது எல்லாமே ஸ்டாட்டிக்கான விஷயங்கள். டைப் சொல்லியாச்சு, இம்பாக்ட், கான்ஸ்டியூஷன். ஓகே, இது எல்லாமே ஸ்டாட்டிக்கான விஷயம். டைனமிக் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மாற்றத்துக்கு உள்ளாகும். எல்லா டாபிக்லையும் மாற்றம். இந்த டாபிக் பாருங்க, எல்லா டாபிக்கும் நீங்க படிச்சுதான் ஆகும். ஓகே, வறுமை அப்படின்னா அதோடைய டெஃபினிஷன், அதோடைய வகை, வறுமைக்கு என்ன காரணம், வறுமை இருக்கிறதுனால சமுதாயத்துல என்னென்ன விளைவுகள், இந்த மாதிரி ஊழல் மட்டும்தான் எல்லா டாபிக்கும் இந்த டாபிக் படிப்பீங்க. ஆனா அந்தந்த டாபிக்கை பொறுத்து ஒவ்வொரு விஷயம் மாறுபடும். இப்போ பாவர்ட்டி அப்படின்னா அது டைனமிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க. வறுமை அப்படின்னா வறுமை ஒழிப்பதற்காக தமிழக அரசு மத்திய அரசு என்ன திட்டங்கள் கொண்டு வந்தன, வறுமையை கணக்கிடும் முறை என்ன, ஓகேவா? வறுமையை இந்தியாவில் இது வரைக்கும் என்ன கணக்கு எப்படிதான் கணக்கிட்டுறாங்க, வறுமையை கணக்கிடுவதற்காக என்ன கமிட்டி இருக்குது, இதுதான் டைனமிக்கா நம்ம வறுமை டாபிக்ல பார்த்துருந்தோம். ஓகே, ஆனா கரப்ஷன்ல அப்படி கிடையாது. ஓகே, கரப்ஷன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் இப்ப சொல்ல போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இங்க டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல. எல்லா விஷயத்துக்கும் டெஃபினிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் என்னன்னா நம்மளால ஸ்டாண்டர்டா எழுத முடியாது. யாரையும் குறை சொல்ல,
நம்மளால எழுத முடியாத மீன்ஸ் நம்ம அந்த அளவுக்கு திங்க் பண்றதை விட ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், அதாவது கவர்மெண்டோடைய ஆர்கனைசேஷன், அவங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு அவங்களுடைய டெஃபினிஷன் நம்ம காப்பி பண்ணிக்கலாம், எழுதலாம், தாராளமா எழுதலாம். நீங்க அது கொட்டேஷன் கூட பண்ணலாம். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பாவர்ட்டியோட டெஃபினிஷனை நீங்க எங்க இருந்து எடுக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா எஸ்டிஜி கோல்ல இருந்து எடுக்கலாம், அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால இருந்து எடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து டெஃபினிட் எடுக்கலாம். ஓகே, எனிவே இங்க நம்ம டெஃபினிஷன் யாரோட இதுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது. கண்டிப்பா இந்த நிறுவனத்தை எல்லாருமே பிரிலிம்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு படிச்சிருப்பீங்க. ஓகே, டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அவங்களுடைய டெஃபினிஷன் தான் பார்க்க போறோம். கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, தமிழை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பானது ஊழலை, நோட் பண்ணிக்கோங்க, தனியார் ஆதாயம் அல்லது ஒரு குறிப்பிட்ட குழு ஒன்றின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறதுக்கு பேரு தான் ஊழல் அப்படிங்கிறாங்க, கரப்ஷன். ஓகேவா? நம்ம கரப்ஷன் வச்சு நம்ம தமிழகத்துல ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கும். ஓகே, அரசியல்வாதி எவ்வளவு பண்ணா 500 கோடி ஊழல், 5000 கோடி ஊழல், இப்படிதான் பார்த்துருப்பீங்க. ரியல் லைஃப்லயும் பார்த்துருப்போம். ஓகே, கரப்ஷன் ஃபாதர்னு சொல்லிட்டு நிறைய அரசியல்வாதிகள் கூட நம்ம கிண்டல் பண்ணுவோம். ஓகே, எனிவே இருக்கட்டும், யார் அதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேணாம், தேவையில்லை. ஓகே, எனிவே இதெல்லாம் வந்து ரியல் லைஃப்லயும் பார்த்துருக்கோம், படங்களையும் பார்த்துருக்கோங்க. ஊழல் எல்லாத்துலயும் இருக்குது. ஓகே, சின்னதா நம்ம ஊர்ல சுண்ணாம்பு வாங்குறதுல ஊழல் ஆரம்பிச்சு பெருசு பெருசா கட்டிடங்கள் கட்டுறதுல ஊழல் வரைக்கும் பெரிய பெரிய ஊழல் இருக்குது. மருந்து மாத்திரை ஊழல் நம்ம ஊர்லயாவது பரவாயில்ல. நீங்க பீகார், வட மாநிலங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பீகார்ல மாட்டு திங்கிற தீவனத்துல கூட ஊழல் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த ஊழல் வந்து போயிருக்குது பாருங்க. எனிவே நம்ம டெஃபினிஷன் பார்த்தாச்சு. அடுத்து நாங்க இந்த டெஃபினிஷன் எங்க இருந்து எடுத்தேன்னு சொல்லிட்டேன். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு நிறுவனத்துல இருந்து எடுத்துக்கிறோம். ஓகே, டைனமிக் பார்ட்ல வேற என்ன விஷயங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? டைனமிக் பார்ட்ல வேற என்னென்ன விஷயங்கள் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நான் சொல்லிட்டேன், இதுல என்னன்னா பாசிட்டிவ் இம்பாக்ட் பார்க்கணும், நெகட்டிவ் இம்பாக்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டேன். நெகட்டிவ் இம்பாக்ட் நம்ம சொல்லிட்டே போகலாம். நம்ம சமுதாயம் வந்து சீரழிய வாய்ப்பு இருக்குது, பொலிட்டிக்கலா வந்து நிறைய விஷயங்கள் கம்மியாக வாய்ப்பு இருக்குது, மக்களுக்கு தேவையான விஷயங்கள் கொண்டு போய் சேராது, பணக்கிரகம் மட்டும் இங்க சாதகமாக இருக்கு, இந்த மாதிரி எழுதிக்கலாம். பாசிட்டிவ் இம்பாக்ட் நீங்க ஒரு சில விஷயம் எழுதலாம். என்ன சார், ஊழல் வந்து சமுதாயத்துக்கு தான் நல்லது பண்ணுதா? ஓகே, நிறைய நல்லது பண்ணுதா, ஒரு சில நல்லதுகள் பண்ணுது. என்னதான் சொல்றாங்க பாருங்க. ஒண்ணு வந்து இந்த ரெட் டேபிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன ரெட் டேபிசம் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது சொந்தக்காரனுக்கு சாதகமா செய்யற விஷயம் வந்து ஊழல் இருக்கும்போது அது கம்மியாகுதாமா. ஓகே, ரெண்டுமே தப்பு தான். ஆனா கரப்ஷனை விட ரெட் டேபிசம் ரொம்ப 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 தவறான விஷயம். அதாவது என்னோட பெரிய கலெக்டரா இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய சொந்தக்காரன் ஒரு பையனுக்கு வந்து நான் வந்து வேலை கொடுக்குறேன், இது கரப்ஷனை விட கொடுமையானது. ஓகே, ரெட் டேபிசம் அது இங்க வந்து மறைக்கப்படுகிறது கரப்ஷன் இருக்கும்போது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில பொருளாதாரம் வந்து நிலையா இருக்கணும் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அரசியல் நிலைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அரசியல் நிலைத்தன்மை இருக்கணும்னா எம்எல்ஏக்களை வந்து அந்த விலை கொடுத்து வாங்குற விஷயங்கள் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் சொல்றாங்க. அது என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கரப்ஷன் நல்லதா யூஸ் ஆகுதாமா. குதிரை பேர ஊழல் சொல்லுவாங்கல்ல, இந்த விஷயங்கள்லாம் இந்த இடத்துல நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ரிஃப்யூஜி, அதாவது வெளிநாட்டில இருந்து வந்த ரிஃப்யூஜியை வந்து இந்தியாவில் அலோவ் பண்றது, ஊழல் சம்பந்தமான முறையில் அலோவ் பண்றது, இது மக்களோட நலன் பாதுகாக்கிறது. இந்த மாதிரி ஒரு சில நம்ம பார்க்க அதை சொல்லும் போது மேபி அது பேடா தெரியலாம், ஆனா அது நல்ல பாசிட்டிவா நீங்க கூட எழுதிக்கலாம். ஓகே, எனிவே இதுல எழுதுறீங்க. அடுத்து கரப்ஷன் சம்பந்தமா என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குது, அமைப்புகள், நிறுவனங்கள் இந்தியாவில் ஊழலை ஒழிப்பதற்காக என்ன நிறுவனங்கள் இருக்குது, எண்ணி பார்த்தோம்னா என்ன ஊழல்கள் தான் என்னென்ன நிறுவனங்களா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லா நிறுவனத்தை பத்தியும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாருக்குமே ஊழலை பத்தி தெரியும்னா மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் கேஸ் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு, அல்லது வந்து கருணாநிதி ஏதாவது ஒரு விஷயத்துல ஊழல் பண்ணாரு. இந்த ஊழல்கள் தான் யார் விசாரிப்பா இந்தியாவில்? நீங்க பார்த்திருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, எந்த நிறுவனம் வந்துடும் உடனே சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம் வந்துடும். ஓகே, அப்ப அது இருக்குது, சிபிஐ நிறுவனம் இருக்குது. வேற என்ன நிறுவனம் இருக்குது? சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்குதா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதுசா 2013 கொண்டு வந்தாங்க அண்ணா ஹசாரே வந்து என்ன மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணாரு. என்ன அமைப்புக்காக? லோக்பால் லோக் ஆயுக்தா. ஓகே, இதெல்லாம் வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ல மிகப்பெரிய விஷயம், லோக்பால் லோக் ஆயுக்தா. ஓகே, அதையும் தாண்டி புதுசா என்னென்ன விஷயங்கள் வந்து சரி பழைய விஷயங்கள் கான்ஸ்டிடியூஷன்லயே மென்ஷன் பண்ணது விட்டது. கேக், காம்போர்ட்டல் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க, மத்திய தணிக்கை அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க கேக். இந்த விஷயம் இது எல்லாமே இந்தியாவில்
ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய நிறுவனங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கேக் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவே அதிர வச்ச ஊழல் அப்படின்னா 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். ஓகேங்களா? அந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்ததே யார் தான்? கேக் தான். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஆர்கனைசேஷன் படிக்கணும். இதை தாண்டி ரீசெண்டா 2013-14 ஒரு நிறுவனம் வந்தது. என்ன அப்படின்னா விசில் ப்ளோவர் சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா சமுதாய இடிந்துரைப்பாளர் அமைப்பு அப்படிங்கிறாங்க. விசில் ப்ளோயர் சொசைட்டி, அந்த அதுக்கு சம்பந்தம் ஒரு சட்டம் வந்திருக்கு. இது எல்லாமே ஆர்கனைசேஷன். அப்ப இந்த ஆர்கனைசேஷனை பத்தி டீட்டெயிலா படிக்கணும். எப்படி கொஸ்டின் வரலாம்னா சிபிஐ எக்ஸ்பிளைன் அபவுட் சிபிஐ. ஓகே, எக்ஸ்பிளைன் அபவுட் த பவர்ஸ் ஆஃப் சிவிசி. சிவிசி உடைய அதிகார வரம்புகளை எழுதுக. கேக்குதாமா? லோக்பால் லோகாயுக்தா சட்டங்களை விளக்குக. கேக்குதாமா? கேக்குதா? சிம்பிளா. ஏன்னா அது கரப்ஷன்ங்கிற பாயிண்டோட லிங்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ ஆர்கனைசேஷன் ஊழல் தொடர்பான நிறுவனங்கள் எல்லா நிறுவனங்களையும் கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஆர்கனைசேஷன் முடிஞ்சது. அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது ஆர்கனைசேஷன் இன்னொரு விஷயம் இருக்குது. சாரி, ஆம்புட்ஸ்மேன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இது எல்லா நிறுவனங்களையும் இருக்கும் கண்டிப்பா. ஆம்புட்ஸ்மேன் அதாவது குறை தீர்ப்பாயம் அப்படி இருக்கும். சாதாரணமா நீங்க பேங்க்கு போனீங்கன்னாலே புகார் பெட்டின்னு ஒரு விஷயம் இருக்குமா? எஸ், அந்த புகார் பெட்டி தான் அந்த பேங்குடைய அதிகாரிகளுக்கு என்ன மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நீங்க அந்த புகார் பெட்டியில நீங்க போடலாம். இது அங்க மட்டும் இல்ல, எல்லா நிறுவனங்களையும் கவர்மெண்ட் ஆஃபீஸும் இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா குறை தீர்ப்பாயம், ஆம்புட்ஸ்மேன். இதை பத்தி நீங்க டீட்டெயில்டா படிச்சு வைக்கணும். ஓகே, எனிவே ஊழல் தொடர்பான ஆர்கனைசேஷன் படிச்சு முடிச்சாச்சு. அடுத்து வேற என்ன விஷயங்கள் அப்படி பாத்தீங்கன்னா சட்டங்கள். எஸ், இந்தியாவில் எந்த அளவுக்கு ஊழல் இருக்குதோ அந்த ஊழலை ஒழிப்பதற்காக சட்டங்கள், ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்குது. என்ன சரி, இவ்வளவு சட்டம் இருந்தாலும் ஏன் ஊழல் நடக்குது? எஸ், சட்டம் ஒன்று இருந்தால் அது என்ன இருக்கும்? ஓட்டைன்னு ஒன்று இருக்கும். அதோட எதுவும் தப்பிச்சு வந்துடுறேன். ஓகே, என்ன சட்டங்கள் தான் இருக்குது பார்க்கலாங்களா? ஒவ்வொரு சட்டத்தை பத்தி நீங்க சிம்பிளா படிச்சு வச்சுக்கணும். ஓகே, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். ஓகே, ஊழல் தடுப்பு சட்டம் 1988 இருக்குதா? இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து உங்க புக்கிலேயே மென்ஷன் பண்ணப்பட்டது. நீங்க அதை வெளிய சோர்ஸ் எடுத்து நீங்க தேடி வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பினாமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட். அதாவது பினாமின்னு என்ன அர்த்தம்? நான் தான் பெரிய அரசியல்வாதி, நான் தான் பெரிய அதிகாரின்னா என்னுடைய ஃப்ரெண்டு பேர்லயோ எனக்கு தெரிஞ்சவன் பேர்லயோ நான் ரூபாய் கொடுத்து அவன் பேர்ல சொத்து வாங்கி வச்சிருப்பேன். அவன் பேர் என்ன சொல்லுவாங்க? பினாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பினாமி சொத்து குவிப்பு சட்டம் அதுவும் 1988. அடுத்து பாத்தீங்கன்னா பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பண மோசடி தடுப்பு சட்டம் 2002. அதை நீங்க படிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அப்புறம் ஆஸ் யூசுவல் ஐபிசி செக்ஷன், அது 1860 வந்த ஐபிசி செக்ஷன். அடுத்து எது முக்கியமானது? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010. முக்கியமானது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010. இதை தாண்டி இந்தியாவில் நிறைய ஊழல் விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்காக பயன்பட்ட ஒரு டூல் அப்படின்னா ஆர்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆர்டிஐ அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்சதுதான், தகவல் அறியும் உரிமை சட்டம். சின்னதா ஊழல் நடக்குனா கூட அது வெறும் 25 ரூபாயில ஒரு மாசத்துக்குள்ள இன்ஃபர்மேஷன் வாங்கி, அது பெரிய விஷயமா. இந்த ஆர்டிஐ வச்சு இந்தியாவில ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஊழல் வந்து வெளியே வந்திருக்கு. சாதாரண ஒரு ஆர்டிஐ தான். ஓகே, அந்த விஷயத்தை வச்சு நிறைய பிரஸ்காரங்க, நிறைய சமுதாய அமைப்பாளர்கள் எல்லாருமே இந்த ஆர்டிஐ மூலமா தான் வந்து ஊழலை வந்து வெளிச்சத்து கொண்டு வருவாங்க. ஓகே, ஆர்டிஐ இருக்குது. அதுக்கப்புறம் லோக்பால் லோகாயுக்தா சட்டங்கள், இது எல்லாமே சட்டங்கள் இருக்குது. இதை தாண்டி கவர்மெண்டோடைய மெசர்ஸ் ஒன்று இருக்கும்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிர்வாக சீர்திருத்தங்களை கரப்ஷன் ஒழிப்பதற்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா இ கவர்னன்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாருமே நீ வீடியோ பார்க்குற எல்லாருமே இதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வேணும்னா நீங்க எங்க தான் போகணும் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு விஓ பார்க்கணும், ஆர்ஐ பார்க்கணும், தாசில்தார் பார்க்கணும், ஒவ்வொருத்தங்களா பார்க்கணும். ஓகே, இது வந்து 10 வருஷம் முன்னாடி நம்ம போயிட்டு அவங்களை தேடி பார்க்கணும். இப்போ அப்படி கிடையாது. இ கவர்னன்ஸ் மூலமா நம்ம ஒரு சொசைட்டி ஆபீஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஜாதி சான்றிதழ் வேணும்னு சொல்லிட்டு விண்ணப்பிக்கிறோம். அவங்க இத்தனை நாளுக்குள்ள நம்ம கொடுக்கணும், ஒரு லிமிட் இருக்கும். அவங்க நம்ம வீடை தேடி வந்து என்கொயரி பண்ணிட்டு இவங்களுக்கு என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணிட்டு அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுக்குறாங்க. ஜாதி சான்றிதழ் மட்டும் இல்ல, வருமான சான்றிதழ், எல்லா சான்றிதழும் இ கவர்னன்ஸ் மூலமா நடக்குது. ஓகே, எல்லாமே பட்டா மாறுதல் எல்லா விஷயங்களுமே இ கவர்னன்ஸ். அப்போ இது கொஞ்சமா நம்ம ஊழலை வந்து கம்மி பண்ண முடியுதா? ஓகே, ஏன் 100 ரூபாய் கொடுத்தாலும் ஊழல் தான். பெருசா பண்ணாதான் ஊழலா? கிடையாது. 100 ரூபாய் நம்ம ஒரு அதிகாரிகளுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாலும் அதுக்கு பெரும் ஊழல் தான். ஓகே, இ கவர்னன்ஸ் ஒரு டாபிக் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு அமைப்பு இருக்குது. அமைப்புல ஒரு விஷயம் சிட்டிசன் சார்ட்டர் அப்படிங்கிறாங்க. சிட்டிசன் சார்ட்டர் அந்த அமைப்பு என்ன சொல்றாங்க? ஊழலுக்காக தடுக்கிறது இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி புதுசா கொண்டு வரப்பட்ட 2017 கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி வரி ஏகப்பட்ட விஷயங்களை ஊழலை வந்து தடுக்கிறது. பாதி பேர் வரியே கெட்டாம இந்தியாவில பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தான் ஏமாத்தி இருந்தாங்க. சாதாரண
ஜவுளி கடை வச்சிருக்கிறவன், சாதாரணமா ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வச்சிருக்கிறவன் ஏமாத்திருந்தாங்க. இப்ப ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் எல்லா பொருளையும் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாச்சு. இப்போ எல்லாரும் வரி பே பண்ணி தான் ஆகும். இப்போ வரிங்கிறது வந்து ஏமாத்தாம இருக்கிறாங்க, ஊழல் இல்லாம இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா 2016 நவம்பர் 8 நைட் 8 மணிக்கு வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. என்ன அப்படி பாத்தீங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது. அது கூட ரிஃபார்ம் தானே, ஊழலை ஒழிப்பதற்காக அது கூட ஒரு முன்னெடுப்பு தானே. அதையும் நீங்க எழுதலாம். 2016 வந்த டிமானிட்டேஷன். அதுக்கப்புறம் ஜுடிஷியரி, அதாவது இதெல்லாம் நிர்வாகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஜட்ஜஸ் என்ன கொண்டு வந்தாங்க, ஊழல் சம்பந்தமா என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா பொது நல வழக்கு அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. பிஐஎல், பப்ளிக் பிஐஎல் அப்படின்னா பொது நல வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஊழலை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட நடவடிக்கைகள், சமுதாய சீர்திருத்த நிர்வாக சீர்திருத்தங்களும், அதுக்காக பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய சட்டங்களும் படிச்சு வச்சுக்கணும். இது எல்லாமே நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கு எழுதி வச்சுக்கணும். அதை தாண்டி சோசியல் ஆடிட் ஒன்று இருக்குது. சோசியல் ஆடிட் ஒரே வார்த்தை தான், சோசியல் ஆடிட். இது எல்லாமே ஊழலுக்காக தடுப்பதற்கான நடவடிக்கைக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஓகே, இதெல்லாம் தாண்டி நீங்க அங்கங்க மென்ஷன் பண்ண வேண்டியது, சரி நம்ம பாவர்ட்டியை நிர்ணயிப்பதற்காக எவ்வளவு இண்டெக்ஸ் இருக்குது. நம்ம ஒரு இண்டெக்ஸ் கூட பார்த்துருக்கோம், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் பார்த்துருந்தோமா? இது பாவர்ட்டிக்காக. ஓகே, இப்போ கரப்ஷனுக்காக ஏதாவது குறியீடு இருக்குதா? இந்தியாவு தான் வந்து மிக மோசமான கரப்ஷன், மிக மோசமான நாடு, அமெரிக்காவில் கரப்ஷன் இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளவு கரப்ஷன் சொல்றதுக்கு ஏதாவது குறியீடு இண்டெக்ஸ் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா இருக்குது. ஓகே, கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு இருக்குது. அந்த குறியீடு நீங்க எழுதணும். அதுக்கப்புறம் நீங்க டேட்டா கம்பல்சரி, நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன், இதுக்குன்னு சொல்லதான் போறோம். ஓகே, டேட்டா அப்படின்ற ஒரு விஷயம் கம்பல்சரி நீங்க எழுதியே ஆகணும். ஏன் எழுதணும் அப்படின்னா வெறும் ஆன்சரை மட்டும் எழுதிட்டே இருக்கிறத விட டேட்டாஸ் கொடுக்கும்போது நல்லா இருக்கும். அந்த டேட்டாவையும் நீங்க ஒரு கிராஃப் வடிவத்திலேயோ அல்லது ஒரு என்ன சொல்ற ஒரு பார் டயக்ராம் வடிவத்திலேயோ, ஓகே, ஒரு பார் டயக்ராம் வடிவத்திலேயோ இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ டேட்டா வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்தியாவில் இதுக்கு முன்னாடி நடந்த ஊழல்கள் அதை வச்சு எடுத்துக்கணும். இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவில் பேசப்பட்ட ஒரு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் அந்த அவங்களுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சம்பந்தமா ஏதோ ஒரு ஊழல் நடந்தது. ஓகேவா? இந்த ஊழல், இந்த மாதிரி எல்லா ஊழலையோட டேட்டா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் அந்த எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் அவங்க எவ்வளவு சதவீதம், மினிஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள், ஜட்ஜஸ் மீது எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் நீங்க டேட்டாவா எடுத்து வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபங்க்ஷன் நீங்க பார்த்து, பவர் அண்ட் ஃபங்க்ஷன், இதை வந்து நீங்க ஓப்பனா சிபிஐயோட வெப்சைட்டே எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சிபிசிக்கு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்லேயே இருக்கும். ஆஸ் யூஷுவல் கூகுள்லேயே பண்ணிடலாம். ஓகேங்களா? தமிழில் கிடைக்கிற அதெல்லாம் ஒன்றுமே பயப்படாதீங்க. என்ன கிடைக்குதோ இங்கிலீஷில் அது கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போடுங்க, தமிழாக மாறப்போகுது. இப்போல்லாம் வந்து தமிழுக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. எதை படித்தாலும் தமிழில் மாற்றிடலாம், தமிழில் படிச்சுக்கலாம். இன்னமும் எனக்கு தமிழில் சோர்ஸ் கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய தவறு தான். ஓகேங்களா? எனிவே இன்னைக்கு ஒரு டாப்பிக்கில் எவ்வளோ விஷயம் படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லையும் எவ்வளவு படிக்கணும்னு நினைவு இருந்தால் நீங்கள் வந்து டைம் இருக்குது ரிலாக்ஸ் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா? நிறைய படிக்கணும்னு தோணும். ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு 3-4 பேஜ் நோட்ஸ் எழுதி வச்சிடணும். ஓகேங்களா? எனிவே இந்த டாபிக் முடிஞ்சது, நல்லபடியா படிங்க. டிலே ஆனா நல்லதுதான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.